Dear students, exercise 3.5 third la second sum simplify algebraic expression கொடுத்திருக்காங்க. அது simplify பண்ணி answer கொடுக்கணும். மேலே பாருங்க b square plus 3b minus 28 factorization நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம். multiplication பண்ணா minus 28 add பண்ணா 3b எந்த numbers நமக்கே தெரியும். plus 3b ன்னு இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு முன்னாடி plus போடணும். இப்போ 7 4s are 28 7 into minus 4 ஏன்னா நமக்கு minus 28 வரணும். அப்போ இந்த 3b 7b minus 4b ன்னு எழுதலாம். ஓகேவா? எழுதிட்டோம். அடுத்தது கீழே பாருங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணா 4 ஆட் பண்ணாலும் 4 அப்போ எந்த ரெண்டு நம்பர்ஸ் நமக்கு தெரியும். எந்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 into 2 4 2 plus 2 4 அப்போ இந்த 4b நடுவில் இருக்க 4b 2b plus 2b ன்னு நம்மளால பிரித்து எழுத முடியும். எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்க இப்போ இந்த இடத்துல b square minus 49 இருக்கு. இப்போ இந்த 49 நம்ம எப்படி எழுதலாம் நமக்கு தெரியும். இது எப்படி எழுதுவோம்னா 7 ஸ்கொயர்னு எழுத முடியும். அதனால அந்த 49 நம்ம என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 7 ஸ்கொயர்னு எழுதிட்டோம். அடுத்தது இப்போ இங்கே கீழே இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14 இதில் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் 14 ஆட் பண்ணால் நமக்கு 5b இந்த ரெண்டு நம்பர்ஸ் நமக்கே தெரியும். இதில் 7ம் 2ம் வரும். ஆனால் மைனஸ் 5ன்னு இருக்கிறதுனால மைனஸ் 7b ப்ளஸ் 2b ஓகே இந்த மைனஸ் 5b மைனஸ் 7b ப்ளஸ் 2bன்னு பிரிச்சுக்கலாம். நம்ம முதல்ல பிரித்து எழுதணும் தான் அவசியம் இல்லை. ஒன்று ஒன்றா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த அல்ஜிப்ராக் எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து காமனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா b எடுக்கலாம். காமனாக எடுத்துட்டோன்னா b இன்ட்டு b ப்ளஸ் 7 வந்துடும். இந்த 4b மைனஸ் 28 எதை காமனாக எடுக்கலாம்னா 4 எடுத்துடுறேன் முதல்ல. இப்போ 4 எடுத்துட்டா b மைனஸ் 7 வருது. இது ரெண்டுத்துலேருந்து மைனஸை காமனாக எடுக்கலாம். அப்போ அதையும் வெளில எடுத்துட்டோம். இங்கே பேக் சைடில் இருக்கிறதுனால 4 நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரியுது. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து காமனாக நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த b ப்ளஸ் 7 காமனாக எடுத்துருவோம். இப்படிதான் நம்ம ஃபேக்டரைஸ் நார்மலாக பண்ணுவோம். இப்போ நமக்கு b ப்ளஸ் 7 இன்ட்டு b மைனஸ் 7 வந்துடுச்சு. இதே மாதிரி கீழே இருக்க இது ரெண்டில் b காமனாக எடுக்கலாம். எடுத்தோன்னா b இன்ட்டு b ப்ளஸ் 2 வந்துடும். இந்த ரெண்டு இதில் 2 காமனாக எடுக்கலாம். 2 இன்ட்டு b ப்ளஸ் 2 பின்னாடி இருக்கனால முன்னாடி கொண்டு வந்துட்டேன். நமக்கு தெரியும் இது ரெண்டுத்துலேயும் காமனாக எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா b ப்ளஸ் 2 எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த பக்கம் கீழே பண்ணுறேன். இது ரெண்டுத்துலேயும் b காமனாக எடுக்கலாம். எடுத்தோன்னா b மைனஸ் 7 இது ரெண்டுத்துலேயும் காமனாக 2 எடுத்துடலாம். அப்போது இப்படி வந்துடும். இந்த 2 முன்னாடி கொண்டு போய்க்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு கீழே ரெண்டுத்துலையுமே b மைனஸ் 7 இருக்குது. அப்போ b மைனஸ் 7 காமனாக எடுத்துடலாம். இப்போ b மைனஸ் 7 இன்ட்டு b ப்ளஸ் 2 வந்துடுச்சு. மேலே இருக்கிற b ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயரை நமக்கு ஃபார்முலா தெரியும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அது மாதிரி இதை எப்படி எழுதிக்கலாம்னா b ப்ளஸ் 7 இன்ட்டு b மைனஸ் 7 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்க முடியும். ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே அதையும் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிவைட் பண்ணோம். இந்த ரெண்டு அல்ஜிப்ராக் எக்ஸ்பிரஷன் டிவைட் பண்ணோம். டிவிஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ அதை டாட் வச்சு மல்டிப்ளிகேஷனாக மாறிட்டு அப்போ இந்த சைடு இருந்தது ஃபுல்லாக அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறி இருக்கதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த டேர்ம் அப்படியே மேலே போயிட்டு இது அப்படியே கீழே வந்துடுச்சு. இப்போ இது ரெண்டுலேயே காமனாக இருக்குது b ப்ளஸ் 7 கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே கீழே b ப்ளஸ் 2 இங்கே மேலே b ப்ளஸ் 2 ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம். இதில் b மைனஸ் 7 இதில் b மைனஸ் 7 கேன்சல் பண்ணிட்டோம். நமக்கு ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணி கிடச்சிடுச்சு b மைனஸ் 4 பை b ப்ளஸ் 2. ஓகே.